நீங்கள் நினச்ச இடத்த அடையணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியுன்றது முக்கியம் இல்லை, நமக்கு யாரெல்லாம் தெரியுன்றது தான் ரொம்ப முக்கியம். ஒரு வித்தியாசமான பார்வையாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஆமாம், அரவிந்த் சாமி ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், ஒரு காலத்தில் கோயிலுக்கு பக்கத்தில் இருந்தால் தான் இருட்டு கடை, பட் இன்றைக்கி சூழ்நிலைக்கு இருட்டு கடைக்கு பக்கத்தில் தான் அந்த கோயிலே இருக்குதுன்னு சொல்லும்போது அப்படியே நரம்பெல்லாம் புடைக்கும். ஆமாம், அதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலேயோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலேயோ இதெல்லாம் சாத்தியம். ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் அந்த மாதிரியான எந்த சூழ்நிலையும் கிடையாது. ஏன்னா எல்லோரும் தன்னை பிராண்டை பில்டு பண்ணிட்டாங்க, தன்னுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஜெயிக்கிறதுக்கு கட்டாயம் தேவை ஒரு பெரிய கூட்டம், நமக்கான ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை உருவாக்குறதுக்கு சோசியல் ஆர்கனைசேஷனில் நம்ம இருக்க தான் ரொம்ப முக்கியம். அடிக்கடி சொல்லுவார் என்னுடைய பிஸ்னஸ் கோச், உன்னுடைய நெட்வொர்க் தான் உன்னுடைய நெட் ஒர்த் அப்படின்னு சொல்லுவோம். எந்த அளவுக்கு நெட்வொர்க்கை கூட்டி வச்சுருக்கோமோ, எந்த அளவுக்கு பில்டு பண்ணி வச்சுருக்கோமோ, அதுதான் நம்மளை அடுத்த இடத்துக்கு கொண்டு போய் விடும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குது. பிஎன்ஐ, சிஎன்ஐ, ஜேசிஐ, ரோட்டரி, லயன்ஸ் கிளப், இன்னும் நிறையா இருக்குது. பட் இதெல்லாமே எனக்கு லைவில் தெரிஞ்சு நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே உங்களை இண்டிவிஜுவலாகவும் அல்லது பிஸ்னஸ் ரீதியாகவும் பயங்கரமாக உதவியாக இருக்கும். ஸோ நெட்வொர்க்கை டெவலப் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நினச்ச இடத்த அடையிறதுக்கு நெட்வொர்க்கை இம்ப்ரூவ் பண்ணும். தேங்க்யூ ஸோ மச்.